லாய்டோட ரெஃப்ரிஜிரேட்டர் சீரியஸில் சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃப்ரிட்ஜ் தான் லாய்டோட டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா பேஸ்டல் க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கே ஐ கேச்சிங்காக இருக்குது. அண்ட் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் உங்களுக்கு பேஸ்டல் எல்லோ கலர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. 195 லிட்டர்ஸ், 216 லிட்டர்ஸ் அண்ட் 240 லிட்டர்ஸ். இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட ஹேண்டில் ரெட்ரோ ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட லுக்கை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஃப்ரிட்ஜோட அவுட் சைட்லேயே கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருக்காங்க. அதனால் செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி கூலிங்கை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அவுட்டர் கண்ட்ரோல் பேனல் மூலமாகவே உங்களால் கூலிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இந்த ஆட்டோ டிஃப்ராஸ்ட். நார்மல் ஃப்ரிட்ஜஸில் உங்களுக்கு ஐஸில் நிறைய ஃபார்ம் ஆகி உங்கள் ஃப்ரீசர் ஃபுல்லுமே ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடும். அண்ட் இதை மேனுவல் டிஃப்ராஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணணும், இல்லை டிஃப்ராஸ்ட் பட்டனை செலக்ட் பண்ணி ஐஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அண்ட் அகைன் அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். ஆனால் இந்த லாய்டோட ரெஃப்ரிஜிரேட்டரில் ஆட்டோ டிஃப்ராஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் டென்ஷனே இல்லாமல் ஐஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஆட்டோ டிஃப்ராஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு 3 சிம்பிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், உங்கள் ஃப்ரிட்ஜோட டோர் மினிமம் 3 ஹவர்ஸ் க்ளோஸில் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், உங்கள் ஃப்ரிட்ஜை சுற்றி 3 ஹவர்ஸ்க்கு எங்கேயுமே ஆம்பியன்ட் லைட் இல்லாமல் இருக்கணும். அண்ட் தேர்ட் கண்டிஷன், உங்கள் ஃப்ரீசர் பாக்ஸில் ஆப்டிமல் லெவலில் ஐஸ் கொஞ்சமாச்சும் ஃபார்ம் ஆகிருக்கணும். இந்த 3 கண்டிஷன் சரியாக இருந்தால் ஃப்ரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்காகவே டிஃப்ராஸ்ட் பண்ணிடும். இதனால் உங்கள் டைமும் சரி, உங்கள் எஃபோர்ட்டும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி. இந்த ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் வெறும் 29 மினிட்ஸில் உங்களால் ரெடி ஆயிரும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா இங்கே ஹைப்ரிட் எவாபரேட்டர் காயிலும் கூடவே குவாட்ஸ் கோட்டட் அலாய் ஐஸ் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஃப்ரீஸ் ஆகுது. ரெகுலராக வர ஃப்ரிட்ஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ட்ரே கொடுத்துருப்பாங்க. குவாட்ஸ் கோட்டட் அலாய் கொடுத்துருக்கனால ஐஸ் க்யூப்ஸ் வெறும் 29 மினிட்ஸில் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாய்டு தான் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த பிராண்ட்லேயுமே இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் யூனிக்காக கொடுத்துருக்க ஃபீச்சர் தான் இந்த பேக் ஷீல்ட் டெக்னாலஜி. ரெகுலராக ஃப்ரிட்ஜஸில் ஆர்டர் ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ ஒரு ஃபுட்டில் வச்சிருக்கிறது இன்னொரு ஃபுட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஸ்மெல் எல்லாமே. ஆனால் இங்கே பேக் ஷீல்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால ஆர்டர்ஸ் எல்லாமே இதை அரெஸ்ட் பண்ணிடும். இதனால் உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிற ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட அவுட்டர் சைட்லேயும் உங்களுக்கு சேஃப்டிக்காக இங்கே வைரஸ் சேஃப் ஹேண்டில் ஆப்ஷன் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது பாக்டீரியாஸ் இதில் செட்டில் ஆகும். இதனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இங்கே வைரஸ் சேஃப் ஹேண்டில் இருக்குது. இந்த வைரஸ் சேஃப் ஹேண்டில்னால 99.9% பாக்டீரியா அண்ட் வைரஸை கில் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சேஃபாக வச்சுக்க முடியும். ஓவராலாக பார்த்தா ஸ்டைலிஷான பேஸ்டல் கலர்ஸ், ஈஸியான அவுட்டர் கண்ட்ரோல் பேனல் அண்ட் ஆட்டோ டிஃப்ராஸ்ட் மோட், ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி அண்ட் பேக் ஷீல்ட் அண்ட் வைரஸ் சேஃப் ஹேண்டில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ரொட்டீன் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கனால இந்த லாய்டோட டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ்னே சொல்லலாம். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பற்றி உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.